வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அருண் இருக்காருல்ல, அவருடைய கம்பெனில ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. அவரால கொஞ்சம் கூட சரி பண்ணவே முடியல. அருண் நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அருண் சொல்றாரு, கார்த்தி, கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சுடா. என்னால கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியல. நீ வந்தாதான் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ இந்த பிரச்சனையை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போனியா நல்லா இருக்கும். வரியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன், நான் இங்க ஒரு சின்ன ப்ராப்ளத்துல இருக்கேன். அத சரி பண்ணிட்டு தானே வரலாம். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருடா, பிளீஸ்டா, நீ வந்தியனா மட்டும்தான் இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியும். உடனே ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் எங்க வரணும்? அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருடா, நீ நேரா இங்க வா. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்னடா, சென்னை என்ன வர சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கூப்பிடுற? அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லடா, நம்ம கம்பெனி ஆஸ்திரேலியாவுல இருக்குல்ல, அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிருச்சு. நீ வந்தியன்னா அவங்க கிட்ட எப்படி பேச முடியுமோ அதன்படி பேசிடுவ. என்னதான் உன் இடத்துல இருந்து நாங்க பாத்துக்க முயற்சி பண்ணாலும் எங்களால பாத்துக்க முடியலடா. நீ வந்தாதான் சரியா இருக்கும். உடனே ஹீரோ சொல்றாரு, சரிண்ணே, ஓகே, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, பேராண்டி, யாருகிட்டயா பேசிக்கிட்டு இருந்த? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, நம்ம சென்னையில ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனையா, அண்ணனால சமாளிக்க முடியல அப்படின்னு என்ன கூப்பிட்டுருக்கான். நான் நேர ஆஸ்திரேலியா போற மாதிரி இருக்கும். இது கேட்டதும் பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா பொசுக்குன்னு இப்படி சொல்ற? ஆஸ்திரேலியா போற மாதிரி இருக்குமா? இங்க பாரியா, இங்க நிறைய பிரச்சனை இருக்கேயா. ஹீரோ சொல்றாரு, பாட்டி, எனக்கு புரியுது பாட்டி, இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நான் அங்க போய் தான் பாட்டி ஆகணும். இந்த சாம்ராஜ்யத்தை அம்மா உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல பாட்டி. அது எல்லாத்தையுமே நான் பாதுகாக்கணும் அப்படின்னா நான் போய் தான் பாட்டி ஆகணும். அம்மா எந்த அளவுக்கு ஆசையோட இந்த கம்பெனிய உருவாக்குனாங்க. திடீர்னு நான் அப்படி பாதியிலேயே ஸ்டாப் பண்றது ரொம்ப தப்பு பாட்டி. அதனால நான் கிளம்புறேன் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னா அதை கண்டிப்பா யாராலையும் தடுக்க முடியாது. நீ கிளம்பியா, நீ கம்பெனிய போய் பாத்துக்க. அபிராமி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணா அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போய் பாத்துக்கையா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டியை நேரா ஹீரோ கிட்ட, இங்க பாரியா, எதுக்கும் நீ ரேவதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, அவகிட்ட சொல்லாமையா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரியா அப்படிங்கிறாங்க. ஹீரோ நேரா அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயின் போனை அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு முக்கியமான வேலையா சென்னை போயிட்டு அப்படியே ஆஸ்திரேலியா போற மாதிரி இருக்கும். இது கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, இது மாதிரி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு கம்பெனிக்கு கொஞ்சம் பிரச்சனை, அது போய் நான் தான் பார்க்கணும். அண்ணன் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தா, பட் அண்ணனால சமாளிக்க முடியல. சோ நான் தான் இப்ப அங்க போற மாதிரி இருக்கும். நான் போனா திரும்பி வரத்துக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகுற மாதிரி இருக்கும். இது கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகி, என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னை விட்டு பிரிஞ்சு போக போறீங்களா? ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொன்னா கம்பெனிக்காக தான் நான் போறேன். அங்க போயிட்டு கம்பெனில உள்ள பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு நான் நேரா இங்கதான் வருவேன், சரியா? ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க போயிட்டு வரதுக்குள்ள அம்மா ஏதாவது வேற ஏதாவது முடிவெடுத்தா என்ன பண்றது? ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் நடக்காது. இங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க உன்ன பத்திரமா பாத்துப்பாங்க. நீ கவலைப்படாத. ஹீரோயின் சொல்றாங்க, இல்லங்க, எனக்கு பயமா இருக்கு. சித்தி வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நீங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும். ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் வராது. நான் பாத்துக்கிறேன், தைரியமா இரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, ரேவதி, என்னாச்சு, ஏமா கண் கலங்கி போய் உட்கார்ந்துருக்க? ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி அவரு சென்னை போக போறாராம்.
இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற? சகல சென்னை போக போறாரா? இந்த விஷயத்த பத்தி சகல என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. ஹீரோயின் சொல்றாங்க, இது அவருடைய திடீர் முடிவுன்னு நினைக்கிறேன். ஏதோ கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனையா, அதனால அவர் போறேன்னு சொல்றாரு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் எங்க இருக்க? நீயும் பேசாப்ல போ மாப்பிள்ள கூட. ஹீரோயின் சொல்றாங்க, நானா? நான் என்ன அம்மா விடுவாங்களா? அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, நான் அத்தையை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நானும் மாமாவும் சேர்ந்து உன்னை எப்படியாவது அனுப்பி வைக்கிறோம். இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மயிலு சொல்றாரு, இங்க பாரு, நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. உன்னை வெளியில அனுப்ப வேண்டிய வேலைய நாங்க பாத்துக்கிறோம். இது கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மயிலு டக்குன்னு ரூம் கதவை சாத்தி, வா ரோஹிணி, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவோம். அத நீ அத்தை கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. ரோஹிணி சொல்றாங்க, சொல்லுங்க, என்ன நடக்குது இங்க? எதுக்கு ரேவதி அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரோகு, சகல இருக்காருல்ல, அவரு சென்னை போக போறாராம். ஏதோ பிசினஸ் விஷயமா. அவரு வெளியில வரத்துக்கு எப்படியும் 1 மாசத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம ரேவதியை அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தேன். கண்டிப்பா ரேவதி இங்க இருந்தா அத்தை வேற ஏதாவது பிளான் பண்ணி ரேவதிய சகல கிட்டேந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் சகல ஊர்ல இல்ல அப்படின்னு வச்சுக்கேன், கண்டிப்பா சின்னத்தைய கையில பிடிக்கவே முடியாது. இத பயன்படுத்தி ரேவதியோட வாழ்க்கைக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அப்படி எதுவுமே நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ரேவதிய சீக்கிரம் அவர் கூட அனுப்பணும் அப்படின்னு. ரேவதியோ சரின்னு சொல்லிட்டா. ரோகு, உனக்கே தெரியும் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க அப்படின்னு. தயவு செஞ்சு அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத. ரோஹிணி சொல்றாங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேனா? இங்க பாருங்க, அவ கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பண்ணுங்க. அம்மாவுக்கு தெரியாம இவளை அனுப்பிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரோகு, நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரோகு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, என்னங்க, என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேனா? இங்க பாருங்க, அம்மா தேவையில்லாம சித்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சித்தி இந்த வீட்டுக்கு கெட்டது பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அம்மாவுக்கு தெரியவே மாட்டேங்குது. அம்மா எப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எனக்கும் தெரியல. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, ஆமா ரோகு, நீ சொல்றது சரிதான். சின்னத்தையோட பேச்சு கேட்டுக்கிட்டு அத்தை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் ரேவதியோட வாழ்க்கை தான் இதுல பாதிக்கப்படுது. அதனாலதான் ரேவதிய வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். உடனே ரோகு சொல்றாங்க, சரிங்க, இந்த விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ரேவதி, நீ யாருக்கும் தெரியாம திங்ஸை பேக் பண்ணு அப்படின்னு. அப்ப ரோகு கேக்குறாங்க, சரி, இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னும் மாப்பிள்ளைக்கு தெரியாது. அவர்கிட்ட சீக்கிரம் இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும். இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, சரிங்க, சீக்கிரம் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. அப்பதான் அவரும் சரி அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்டதும் இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சகல, நீங்க சென்னைக்கு தானே போறீங்க, ரேவதியையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, என்னது, ரேவதியை கூட்டிட்டு போகவா? இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சகல, எப்படியும் அத்தை வந்துட்டு ரேவதிய உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளும் பல வகையில உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி தோத்து தான் இருக்கோம். அதனால நீங்க நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு வெளிநாடு போயிருங்க. இதனால என்ன பாதிப்பு வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். அத்தைய எப்படியாவது சமாளிச்சிடுறோம். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதனால உங்க மேலதான் அத்தை கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, சகல, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு அது போதும். மற்றபடி வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்ல. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, சரி, நீங்க சொல்றதுனால நான் ரேவதியை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துக்கு ரேவதியை கொண்டாந்து விட்டுருங்க. நான் ரேவதியை கூட்டிட்டு போறேன்.
அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ ரோஹி கிட்ட இங்கே பாரு, மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டாரு, இனிமே ரேவதியை அனுப்பி வைக்கிறது மட்டும்தான் மிச்சம். முக்கியமாக இந்த விஷயம் சின்னத்தைக்கு தெரியக்கூடாது. ரோஹின்னு சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, சின்னத்தைக்கெல்லாம் இது எதுவும் தெரியாது. அத்தை பயங்கரமாக தூங்கிட்டு இருப்பாங்க நைட்டு, அப்போ நம்ம ரேவதியை அனுப்பிடலாம். மயிலும் சரி ரோகு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி நீ மாப்பிள்ளை கூட போயிட்டு சந்தோஷமா இரு. ரேவதியும் சரிங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நைட் ஆனதும் மயிலும் நம்ம ராஜாவும் வராங்க. ராஜா நேராக அவங்க பொண்ணை பார்த்து, இங்கே பாருமா, நீ வந்துட்டு மாப்பிள்ளை கூட சென்னை போகிறதா மாப்பிள்ளை இப்போ தான் சொன்னார். இங்கே பாருமா, எங்களை பற்றியெல்லாம் நீ கவலையே பட வேணாம். நீ அங்கே போயிட்டு சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு அது போதும், சரியா? இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்பா உங்களை விட்டு போகிறது தான்ப்பா எனக்கு கவலையாக இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் எப்போவுமே ஓன் ஞாபகமாக தான் இருப்பேன், சரியா? நீ போயிட்டு ஃபோன் பண்ணு. ஹீரோயினும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கொண்டாந்து வெளியில் விட ஹீரோ நேராக ரேவதியை பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேராக ஏர்போர்ட் போகிறாங்க. பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதும் எல்லாரும் வெளியில் கிளம்பி வராங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ரேவதியை காணும். ஈஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி எங்க, இன்னும் அவள் கிளம்பலையா? ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம்மா இன்னும் கிளம்பல போல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா ரேவதியை காணும் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் வில்லியும் ஷாக் ஆகுறாங்க. என்னது ரேவதியை காணுமா அப்படின்னு. அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா அந்த டிரைவர் பையன் வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். இது கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னது, என் பொண்ணை அவன் கூட்டிகிட்டு போயிட்டானா? எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவான்? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அக்கா அவன் தான்க்கா அமைதியாக இருக்கிறத பார்த்து எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சு. அவன் கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணி ரேவதியை தூக்கிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ரேவதியை தூக்கிட்டு போயிட்டான் பார்த்தியா? இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்? அவனை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். அப்போது ஒருத்தர் இங்கேருந்து வந்து, அம்மா உங்கள் பொண்ணும் அந்த உங்கள் மாப்பிள்ளையும் ஏர்போர்ட்டுக்கு போகிறத நாங்கள் பார்த்தோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மயிலி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ இவன் யாரவன் வந்து உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு. அப்போது வில்லி தான் அவங்கள பார்க்க சொல்லியிருக்காங்க, அதனால அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணை அவன் கூட்டிகிட்டு போகிறானா? ஊர் மக்கள் முன்னாடி அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. என் பொண்ணை எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் கூட்டிகிட்டு போவான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி கையில் ஆயுதத்தோடு கிளம்புறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ மயில் அதிர்ச்சியாகி நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சகல, நீங்கள் ரேவதியை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தன் வந்து அத்தைக்கிட்ட உண்மையை சொல்லிட்டான். இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னங்க சொல்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் சகல, இப்படியாவது நீங்கள் தப்பிச்சு போயிருங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேராக ரேவதி கிட்ட, ரேவதி உன்னை கூட்டிகிட்டு போகிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சாம். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்னங்க இந்த இடத்துலேருந்து சீக்கிரம் போகணும். அம்மா கண்டிப்பாக நம்ம 2 பேரையுமே ஒன்று சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. 2 பேரையுமே பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன்னை இந்த இடத்துலேருந்து பத்திரமா கூட்டிகிட்டு போக வேண்டியது என் பொறுப்பு, சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரியும் வில்லியும் நேராக ஏர்போர்ட்டுக்கு வராங்க. வில்லி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா உன் பொண்ணு உனக்கே தெரியாமல் உனக்கு ஆப்பு வச்சுட்டு ஓட பார்க்குறான். ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். என் பொண்ணு இப்படி முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு சின்ன அப்டேட், 2026 வரப்போகுது இல்லையா, அதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் கமெண்ட் பண்ணுற ஒரு ரேண்டமான 3 பேருக்கு ஒரு கேர்லி கிஃப்ட் மாதிரி ஒரு 10 திங்ஸ் உள்ள ஒரு சின்ன கிஃப்டை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ரேண்டமாக 3 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த சூப்பரான கிஃப்டை ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.